சூப்பர் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சு பார்க்கும்போது எந்த நாட்டுக்குமே கிடையாது அப்படிங்கிறதுலாம் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனையா இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய நாடா இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய நாட்டை ஒண்ணுமே இல்லாம சர்வ நாசம் தான் பண்ண முடியுமே தவிர ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரே ஒரு விஷயம்தான் டாலர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தினாலதான் ஒரு நாடு பெரும்பான்மையா மத்த நாடுகள் மேல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த டாலர் எப்போ சில நாடுகள் தூக்கி வீசுறாங்களோ அந்த டைம்ல சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லாம போயிரும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது என்னப்பா அந்த டாலர் தானே எல்லா நாடுகளும் வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிக்கல்கள் இருக்கு. இப்ப என்னன்னா ஆஹ் சீனாக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லி இப்ப சீனா நாங்க இதுக்கு மேல டாலர் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனையாக ஆரம்பிக்கும். சீனா கிட்ட கொடுத்தல் வாங்கல் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் யுவான்ல தான் இதுக்கு மேல பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும். இதனால எக்கனாமி சீனாக்கும் தான் பாதிப்படையும். அந்த ஒரு காரணத்தினாலதான் சீனா இப்ப வரைக்கும் அதை செய்யாம இருக்கிறாங்க. ஆனா அது எப்ப செய்ய ஆரம்பிப்பாங்க, முழுமையா டாலரை எதிர்க்க எப்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னா சீனா மேல பொருளாதார தடை போடும்போது. இப்போ மேற்குலக நாடுகள்லாம் பொருளாதார தடை சீனா மேல போடும்போது சீனா கிட்ட இருந்து எந்த பொருள் நீ வாங்குறதா இருந்தாலும் இதுக்கு மேல நான் யுவான் தான் அப்படிங்கிறது போல அவங்க மாத்திட்டாங்கன்னா லைக் ரஷ்யா மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் தான் இந்த ரஷ்யா சீனா இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சீனாக்கு வேணுங்கிற பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. சீனா தயாரிக்கக்கூடிய பொருட்களை ரஷ்யா வாங்கிக்குவாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மாறி மாறி இருக்கும்போது பிரதானமான நாடு இவங்க ரெண்டா இருக்கிறதுனால அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளும் பிரிக்ஸ்ல இருக்கோம். ஈரான் பிரிக்ஸ்ல இருக்காங்க. இப்போ இது போல நாடுகள்லாம் ஒண்ணு ஒருங்கிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்குங்கிற பட்சத்துல கீழே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இதுல எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இதுல எப்படி வர்த்தகம் பண்ணலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது வேற வழியே இல்லாம இது ஒரு ஹெமிஸ்பியரா மாறும், அது ஒரு ஹெமிஸ்பியரா மாறும். இதுதான் உலகமே ரெண்டா பிரியறது அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. சோ இப்படி போகும்போது உலகப்போர் வந்துருச்சு அப்படின்னாலும் பெரும்பான்மையா ஒருத்தவங்களால ஜெயிக்கிறது, ஒரு இடத்த பிடிக்கிறது, அந்த இடத்துல சமாதானத்துக்கு கூப்பிடுறது அதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். அழிக்க வேணா செய்யலாம். ஆனா அதனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல அப்படிங்கிறத எதார்த்தமான உண்மை. போரே வந்தா கூட அதனால பெருசா பிரயோஜனம் இருக்காது. தாக்குதல் பண்ணுவாங்க. என்ன நிலத்துக்கு மேல வாரதுக்கு பதிலா அண்டர் கிரவுண்டும் வந்துக்குவாங்களே தவிர ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு காரணம் தொழில்நுட்பம். இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு மேல ஏதோ ஒரு தொழில்நுட்பம் புதுசா ஏதோ ஒண்ணு நடந்தா தான் உண்டு. ஆட்சி பண்ற மாரி. அதுக்கெல்லாம் வழி இல்ல இதுக்கு மேல. ஏன்னா ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் அதிக அளவுல போராடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. இது ஒரு துப்பாக்கி மாரி ஒரு கட்டத்துல இந்த வெள்ளைக்காரங்கலாம் துப்பாக்கிய கண்டுபிடிச்சதுனால உலகத்த போய் ஈஸியா ஆடுனாங்க இல்லையா? அதே போல தான் இப்ப ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் ஒரு சாரார் கிட்ட மட்டும் இருந்ததுன்னா உலகத்த ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த ட்ரோன்கள் எல்லாத்துக்கிட்டயும் இருக்கிறதுனால அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த ட்ரோன்களை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பல லட்சம் மதிப்புள்ள டேங்க்கள், விமானங்கள் எதா வேணாலும் போட்டு தள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுவீங்க? எத்தனை தயாரிப்பீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈஸியா சீப்பான ட்ரோன்களை வச்சு தாக்கி அழிச்சிட்டு போயிருவாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு யோசனை வரும். அப்ப இந்த ட்ரோன்கள்லாம் எப்படிப்பா தயாரிக்க விடாம பண்ணிட்டா, ஃபேக்டரி இல்லாம பண்ணிட்டா, ட்ரோன்கள்லாம் ஒரு பக்கம் அசம்பிள் ஆயிட்டு இருக்கும். எல்லாம் உதிரி பாகங்களா போகும். இப்போ காசா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உதிரி பாகங்கள் மட்டும் எஜிப்து வழியா போயிட்டு இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இஸ்ரேல்னால. சொல்ல வரேன். இப்போ உக்ரைன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அது போல ட்ரோன்கள் பறந்து பறந்து போய் போய் விழுந்துகிட்டே இருக்குது. தாக்கி தாக்கி அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல் திவாலாயிரும், ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? உதாரணத்துக்காக சொல்றேன். சோ இது போலதான் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இடத்த போய் நம்ம புடிச்சு நம்ம ஆட்சி பண்ணிடலாங்க இருக்கிற மக்கள் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. முன்னாடி மாதிரிலாம் இப்ப கிடையாது. தொழில்நுட்பம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. சோ அத நோக்குன வளர்ச்சியில தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு. இப்ப உக்ரைன் பாத்தீங்கன்னா அவங்களோட நெப்டியூன் மிசைல் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது போலலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அது கூடவே சப்மரைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல விஷயம் எல்லாம் உக்ரைன் தரப்புல வந்துட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரி ரஷ்யா தரப்புலயும் இந்த சர்ஃபேஸ் நேவல் சர்ஃபேஸ் வெசல் வந்துருச்சு. அதிகமான டேங்கர் செய்யறாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. அது கூடவே இப்ப பாபா யாகா ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா? அது போல இப்போ ரஷ்யாவும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ட்ரோன்கள் செர்கி ஷோய்கு அவர்கள் முன்னாடி டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க. அந்த ட்ரோன்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவெல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரோன்கள்னால அப்படி என்னென்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிகமான எடைகளை தூக்கிட்டு போக முடியும்.
ஏதாவது ஒரு காலத்துல பாம்பர் விமானங்கள் செய்யக்கூடிய வேலைய வந்து இப்ப இந்த பாம்பர் ட்ரோன்கள் செய்யுது. அது ஒரு பகுதிக்குள்ள கொண்டு போய் ஒரு 5, 6 குண்ட போட்டு வரணும். அம்யூனிஷன் டிப்போ தெரிஞ்சுச்சுன்னா, எதிரி நிலைக்குள்ள போய் அம்யூனிஷன் டிப்போ மேலயே கொண்டு போய் குண்ட ப்ரிசைஸ்டா போட்டு வர முடியும். இது எந்த ஒரு தொழில்நுட்பத்தினால செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி? இப்ப இந்த ட்ரோன்கள் செய்யுது. எந்த ஃபைட்டர் ஜெட்னால இது போல செய்ய முடியும்? இந்த ட்ரோன்கள் செய்யும். அப்படிங்கிறது போல இப்ப மாறிடுச்சு. அதுவும் இந்த ட்ரோன்கள்லாம் இப்ப உக்ரைன் சொல்றாங்க, எங்களால 3000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போ முடியுங்கிறாங்க. ஸோ 3000, 4000 கிலோமீட்டர் ரேஞ்சுனா, எப்படி ஒரு மிசைல் போற ரேஞ்சுக்கு இப்ப ட்ரோன்கள் போயிட்டு இருக்கு. அது போல வளர்ச்சி வருது. அந்த ட்ரோன்களோட விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸி. அக்கக்கா பிரிச்சு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா, அந்த இடத்துல வச்சு அசெம்பிள் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால எல்லாம் தடுக்க முடியாது. அதனால எந்த நாட்டையும் ஆட்சி பண்றது அப்படிங்கிறது, இதுக்கு மேல கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டோட வளர்ச்சிய வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. சரி, ஓகே. இப்ப மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்படி இருக்கும்போது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவுக்கு போகவே முடியாது. இப்ப அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் குடுக்க, உக்ரைன் அத பயன்படுத்த கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர, இவங்க ரஷ்யாவ போய் அடிச்சு ஜெயிச்சுங்கிறதுக்கெல்லாம் வழியே இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காகங்க எய்டு குடுக்குறீங்க? நீங்கலாம் என்னமோ சொன்னீங்க, பார்டருக்கு காசு அலோகேட் பண்ணாம உக்ரைனுக்கு எய்டுலாம் போகாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனீங்களே ஜான்சன் அவர்களே! ஏன் இப்ப மனம் மாற்றம் அப்படிங்கிறது போல அவர்கிட்ட கேட்டதுக்கு, அவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இல்லீங்க, இது போல நாங்க வந்து பேசிக்கும்போது, இந்த இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் கேட்டதுனால தான், என் மனம் மாறி இத நான் அப்ரூவ் பண்ணேன். ஏன்னா, இந்த எலக்ஷன் வரைக்கும் கூட இந்த பிரச்சனை தாங்காது போல தெரியுது. அந்த ஒரு காரணத்தினால தான் இத நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியதா போயிருச்சு. அப்படிங்கிறது போல ஜான்சன் அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, அமெரிக்கான்ற ஒரு நாடு ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா, அவங்க சொல்லி, அவங்க ஆளுமைய செலுத்தி அந்த பிரச்சனைய வந்து ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு மேல ஜோ பைடன் அவர்கள் சொன்னா ரஷ்ய அதிபர் கேட்க போறதில்ல. அ ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்து ட்ரம்ப் அவர்கள் வராருன்னா, வாங்க பேசிக்கலாம், வந்துக்கலாம் அப்படின்னு அவர் தரப்புல இனிஷியேட் பண்ணி, ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இனிஷியேட் பண்ணி பிரச்சனைய ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறது போல கேட்கும்போது, ரஷ்ய தரப்புல அத கேட்பாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறது 2வது ஒரு விஷயம். ஏன்னா பேசணும், அங்க ஒரு ஆளுமை செலுத்தணும்னா, அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கணும் இல்லையா? அதுக்குள்ள ரஷ்யா எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்கன்னா எப்படி? இந்த ஒரு காரணத்தினால தான் இப்ப எய்டு இந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது போல பிரதானமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட இந்த விஷயத்த முன்னாடியே ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம். பட் இருக்கலாம். ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் தரப்புலாம் சொல்லும்போது, எல்லாம் கேட்கும்போது, இது உண்மதானோ அப்படிங்கிறது போல தோணுது. இந்த பிரச்சனை அடுத்த ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வர வரைக்குமா நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவாது காசு குடுக்குறாங்களோ அப்படிங்கிறது போல தோணுது. சரி, ஓகே. இவங்க ஒரு சைடு குடுக்கட்டும். ஆனா இன்னொரு சைடு ரஷ்யாக்கு கெடு குடுக்குறாங்க. அதுவும் டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் குடுக்குறாங்களோ அப்படிங்கிறது போலயும் தோணுது. ஏன் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். நீங்க லைனா பாருங்க. இந்த யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஆதிவிக்கால எப்படி முன்னேறினாங்களோ, அதே போல டெக்னிக்ஸ ரஷ்யா இந்த செசிவியார்லயும் கையாளுறாங்க. அந்த பக்முட்டுக்கு புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்ட். அதாவது உக்ரைனோட கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஒரு பகுதி தான் செசிவியார். இந்த செசிவியார பிடிக்கிறதுக்கு அதே போல கையாளுறாங்க அப்படின்னு யூகே தரப்புல சொல்லிக்கிறாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மே 9 அந்த விக்டரி டே இருக்கு இல்லையா? அதுக்குள்ள பிடிக்கணும்னு ரஷ்யா திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாங்க. அவங்க அதாவது அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லைனாலும் பார்த்துக்கலாமா, மே 9ஆம் தேதிக்குள்ள நீங்க பிடிக்கிறியா இல்லையான்னு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறதுல பெட் வைக்கிற மாதிரி தோணுது. அதாவது மே 9ஆம் தேதி வரைக்கும் முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா வேற ஏதோ ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு பகுதிக்கு இருக்குதுனாலும், இவங்களா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப சொல்லி முடிச்சுட்டு மே 9க்குள்ள நாங்க சொன்னோம்ல, மே 9க்குள்ள ரஷ்யா பிடிக்கணும்னு நினைச்சாங்க. நாங்க அத தகுடுபடி ஆட்டிட்டோம். வெற்றி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? இது போல உக்ரைன் வெற்றி அடைஞ்சுக்கலாமே தவிர, போன பதிவுல சொல்லியிருந்தார் இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்கள், ஒரு ஒரு நாளும் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல. அதான் ரஷ்யா வெற்றியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல தான் அர்த்தமா தெரியுது. சரி, ஓகே. செசிவியார் மே 9க்குள்ள பிடிக்கிறாங்களா ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உக்ரைனோட அதிபர் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா தரப்புல இது போல எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. பட் ஆனா பார்ப்போம். ரஷ்யா இந்த சவாலை ஏத்துக்கிறாங்களா என்னன்ட்டு. அப்புறம் திரும்பவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். அர்ஜென்ட்டா வேணும். பேட்ரியாட் மட்டும்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது வேலை செஞ்சாதான் உக்ரைன்ல எல்லாம் தெளிவா நடக்கும். அது மட்டும்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதனால எங்களுக்கு அதிகமான மிசைல்கள், பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வேணும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறார். இவங்க அர்ஜென்ட்டா கேட்டு, மேற்குலக நாடுகள் அர்ஜென்ட்டா செஞ்சு, இவங்க அர்ஜென்ட்டா கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணாங்கன்னா, ரஷ்யா அர்ஜென்ட்டா வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமை காத்துக்கிட்டு பொறுமையா எல்லாம் பண்ணலாம். அப்பதான் ரஷ்யாவும் பொறுமையா அத அழிப்பாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான். இதெல்லாம் வந்து இருக்குதா, வேலைக்காகுதான்னே தெரியல. ஏன்னா ரேடார் இருக்குது. அந்த ரேடார் பக்கத்திலேயே சுத்தி கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது ரஷ்யாவோட ட்ரோன்கள். அதே போல தான் உக்ரைன்தும். அ
கண்டுபிடிக்குது, எல்லாம் பண்ணுதுங்கிறாங்க. பட் ஆனா அந்த ரேடார் முன்னாடியே சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது போல தான் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா தெரிஞ்சுட்டு லொகேஷன் எடுத்து எக்ஸாக்ட்டா ப்ரிசைஸ்டா அடிக்கிறாங்க ரஷ்யா. ட்ரோன்கள் அந்த அளவுக்கு ஊடுருவி போயிருக்கு. ஜப்ரோசியா அந்த பெரிய டவுனு. அந்த இது ஒரு ஸ்டேட் மாரின்னு வச்சுக்கோங்களேன் ஜப்ரோசியா. அதெல்லாம் தாண்டி போய் டின்ப்ரோல எல்லா பக்கத்துலயும் பிரதானமா ரஷ்யாவோட ரிகானிசான் ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்குதா? இல்ல ரேடார்ல என்ன வேலை செய்யுதா? ஏன்னா நான் முன்னாடியே சொன்னோம்ல, இந்த ட்ரோன்கள்லாம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்குன்னு. ஸோ அது போல தான். ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னதான் வச்சாலும், இதுக்கு மேல அது வேஸ்ட் தான் அப்படிங்கிறது போல இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்ஸ் அது ஏவிட்டாங்க அப்படின்னா, எந்த இடத்துலருந்து ஏவுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல நோட்ட முட்டே இருந்ததுன்னா, கொஞ்சம் நகர்ந்ததுன்னா கூட லொகேஷன் தெரிஞ்சு அடிச்சிடுறாங்க திரும்பியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் முன்னாடி மாரி ரீயூசபிள்லாம் கிடையாது. ஒன் யூஸ் தான். மிசைல சொல்லல, பேட்டரிஸ் சொல்றேன். பேட்டரிஸ், ரேடார்ஸ் இது எல்லாம் ஒன்ஸ் தான். ஒன் யூஸ் தான். ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலி அவ்வளோதான். அதுக்கு மேல இப்ப நம்ம சொய்கு அவர்கள் போய் பார்த்தாரு இல்லையா? இந்த பாம்பர் ட்ரோனு, இந்த பாபாயாக ட்ரோன்கள்லாம். அதனால ஒரே டைம்ல 4 குண்டு, 5 குண்டு, 7 குண்டு எடுத்துட்டு போகுதுன்னா, நார்மலா ஒரு பாம்பர் என்ன செய்யுதோ, அது போல இந்த ட்ரோன்கள் வேலை செய்யுது. ஒரு ட்ரோன் உள்ள ஊடுருவி போச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வந்துடுது. அப்படி இல்லைன்னா ப்ரிசைஸ்டா இஸ்கேந்தர் ஸ்ட்ரைக்கு இது போல பல விஷயங்கள் ரஷ்யா செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் உக்ரைனும் இருக்கு. மிசைல்கள் பயன்படுத்துறாங்க. அழிச்சிடலாம், அழிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அந்த பகுதியை போய் பிடிக்க முடியுமா? இப்போ ரஷ்யாவோட பொருட்கள் அடிக்கிறாங்கன்னா ரஷ்யா செய்யறாங்க. உக்ரைனோட பொருட்கள் அழியும் போது உக்ரைன் வந்து பொருட்கள் வாங்கிக்கிறாங்க. மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து எய்டு வாங்கிக்கிறாங்க, கடன் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா ரஷ்யா முன்னேறுறாங்க. உக்ரைன் முன்னேறுறாங்களா? அங்க இதுதான் அங்க கேள்வியா இருக்கு. இப்ப இருதரப்புலயும் உயிர் சேதங்கள் இருக்கு. அதுதான் வந்து மேற்குலக நாடுகளுக்கு தேவையா? அதுக்காக தான் திரும்ப திரும்ப ஃபண்ட் கொடுக்குறீங்களா? அப்படிங்கிற பிரதானமான கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு இருக்கு. இப்ப கிளியரா தெரிஞ்சிச்சு ஒரு பாயிண்ட். உக்ரைனால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கொடுக்கக்கூடிய எய்டு எதுக்காக? ப்ரொலாங், அதாவது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது இழுத்து இன்னும் நிறைய பேர் சாகடிக்கிறதுக்கா? அப்படின்ற கேள்வி பலர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது போல கேள்விகளுக்கெல்லாம் மேற்குலக நாடுகளுக்கு காதுல போகுமோ இல்லையோ, உக்ரைன் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நாங்க தரோம். அதுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இல்லைங்க, டெமோக்ரஸிங்கிறது 2 பேத்தையும் பேச வச்சு சீக்கிரமா பிரச்சனையை முடியுங்க. அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் நீதி, நேர்மை அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இது பிரதானமா சொல்லக்கூடிய கருத்து. இது அப்படித்தானா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.